வியாழக்கிழமை நைட்டே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு வச்சாச்சு. வெள்ளிக்கிழமை பிரிஞ்சி சாதம் செஞ்சுட்டு கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கோங்க. காலைல எழுந்து எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. அப்படியே போய் சித்தி வீட்டில் போய் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு டீ ஷாப் போய் டீயை குடிச்சிட்டு பெட்ரோல் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்தாச்சுங்க. எங்கேயும் நிற்கலை. கரெக்டாக திருவண்ணாமலை போய் தான் நின்னோம். நாங்கள் வந்து ஒரு மேம் கிட்ட கேட்டோம். அங்கே போலீஸ் இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் உள்ளேயே விட்டுட்டாங்க. கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு வந்தாங்க. நாங்கள் இவ்வளோ காலையில் வந்ததே கிடையாது. சரி கூட்டமே இருக்காதுன்னு பார்த்தா சரியான கூட்டம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த க்யூவிலேருந்து நின்றுட்டுருந்தோம். இப்போ வந்து இங்கே ஸ்டார்டிங்லேயே க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நின்றுட்டு போயிட்டே இருந்தோம். சரி இன்றைக்கி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் 8 மணிக்கு, ஒரு 10 மணிக்குள்ளே சாமியை பார்த்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் நின்றுட்டுருந்தோம். இந்த வழியாக போயிருந்தா ரொம்ப ஈஸியாகவே பார்த்துட்ருக்கலாங்க. இவ்வளோ தூரம் க்யூவில் நின்று பொறுமையாக போயிட்டு இருந்த எங்களை வழி மாற்றி விடுறேன், இந்த வழியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. பின் வழியாக ஏதோ ஒன்று காமிச்சாங்களா. சரி நம்ம போய் சீக்கிரம் சாமியை பார்க்க போகிறோன்ட்டு எல்லா ஆர்வத்தில் வந்து எல்லாம் வந்து இந்த அவங்க சொன்ன வழியில் வந்தாச்சு. வந்து பார்த்தா நம்ம வந்து சித்திரை 1 வந்து இந்த வழியாக தான் வந்து இந்த வாசல் வழியாக தான் வந்தோம். அந்த வழியாக திருப்பி விட்டுட்டாங்க. அங்கே வந்து டிக்கெட் வாங்கினாங்க. அப்புறம் டிக்கெட்டை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் மறுபடியும் க்யூ. சித்திரை 1 நம்ம க்யூவில் நின்னோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள் நம்ம மறுபடியும் ஒரு 3-4 க்யூ போய் இப்போ அவங்க நிற்கிறாங்க இல்லைங்களா, அந்த சைடு வரைக்கும் நம்ம க்யூவில் போயிட்டே தான் இருக்கணும். நம்ம ஆட்சி என்ன தான் மாறினாலும் இது மாதிரி விஷயங்கள் மாறலை. இப்போ பார்த்தீங்களா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாராலையும் மாற்ற முடியலங்க. அது எப்போ தான் மாறப்போதுன்னு தெரியல. நம்ம வந்து நிற்கிறவங்க நின்றுட்டே தான் இருக்கணும். அப்புறம் க்யூவில் நின்று எப்படியும் வந்து கரெக்டாக அண்ணாமலையாருக்கு நேராக வந்தாச்சு. அங்கேயும் க்யூ போயிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நின்று போயிட்டுருந்தோம். உள்ளே கொஞ்சம் கிட்ட போயிட்டோம். இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்களா, அதனால ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். போய் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்ணாமலை அம்மன் இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கணும். அந்த சைடு போனால் அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்க. ஈரா வந்து கேட்டால, அதனால அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. தீபம் ஏற்றிட்டு அப்புறம் வந்து உண்ணாமலை அம்மனையும் பார்த்துட்டு கரெக்டாக வந்து 8 மணிக்கு உள்ளே போனோம். நாங்கள் 11 மணிக்கு தான் வெளியே வந்தோம். காலையிலேருந்து சாப்பிடல, அந்த டீ குடித்தோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து வெளியே போயிட்டு எங்கேயாச்சும் உட்காந்து தான் சாப்பிட்ணும். வந்து வெளியே வந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு லட்டு கொடுப்பாங்க. இருந்த பசியில் அந்த லட்டை ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது வந்து சாமியோட ஃபோட்டோ வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் அதை வரும்போதெல்லாம் மறந்து போயிட்டோம். அப்புறம் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியிலே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெல்லாம் அழகாக சாப்பிட்டு முடித்தோம். இந்த இடம் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நல்லா சிலுன்னு காற்று. இதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போகிறோம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.